இனிமே இந்த விஷயம் ஒன்று சொன்னா நீங்க எல்லாரும் கேட்டு நடந்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 1 மணி நேரத்துல அந்த 10 லட்ச ரூபா பணம் வீட்டில் இருக்கணும். டேய், 1 மணி நேரத்துல அவ்வளவு பணத்தை அவன் எப்படிடா ஏற்பாடு பண்ணுவா? ஐயா, நான் பார்த்துக்கிறேன். 10 லட்சம் தானே, நானே அதை 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். திவா அண்ணா, இவன் போகிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக பணத்தோடு திரும்ப வந்துடும். அவன் எக்காரணத்தை கொண்டும் தீபா வீட்டுக்கு வந்துடவே கூடாது. ஓகேண்ணே, நான் பார்த்துக்கிறேன். விஸ்வா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அங்கே நானும் சித்தப்பாவும் எதுவுமே பேச மாட்டோம். நீ பட்ட அவமானத்துக்கு உன் ஆசை தீர நீயே அந்த இந்துவை பழித்திட்டு. எனக்கு அவ பத்திரத்துல கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். என்ன? அவ்வளவுதான். இந்து, எல்லாரும் நலங்கு வச்சுட்டாங்கல்ல? நான் நலங்கு வச்சு விடலாமா? பாப்பா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோ காரணா? ஒரு 7 லட்சம் ரூபா வேணும். என்னப்பா திடீர்னு அவ்வளோ பெரிய தொகை கேட்குற? அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லையேப்பா. ஏதாவது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே. இல்லைப்பா, பணம் என்கிட்ட இப்போ சுத்தமாக இல்லையே. ஒரு 1 லட்சம் ரூபா. இல்லைப்பா, இப்போதான் டீலர் வந்தாங்க, இருந்தது எல்லாத்தையும் இப்போ தான் கொடுத்து விட்டேன். சரி, நான் வரேன். சரிப்பா. வணக்கண்ணே. சொல்லு கருணா. அண்ணா, அர்ஜென்ட்டாக ஒரு 7 லட்சம் ரூபா தேவைப்படுது. கிடைக்குமா? அண்ணா, அந்த பணத்தை வச்சு ஒரு பொண்ணை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இல்லை கருணா, அவ்வளோ காசு இல்லையே நம்மக்கிட்ட. சரி, அவ்வளோ இல்லைனாலும் பரவாயில்ல. எவ்வளோ இருக்க கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு, நீங்கள் போய் அதை எடுத்துட்டு வா. சரி. இதில் 5 lakhs இருக்கு, சரியா இருக்கான்னு பார்த்து. 5 லட்சம் ரூபா தான் இருக்கு கருணா. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. இன்னும் 2 லட்சம் தான் தேவைப்படுது. அது இருந்தால் கொண்டு போய் கொடுத்துடலாம். என்ன பண்ணலாம்? யார்கிட்ட பணம் கிடைக்கும்? எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்காக தான் அந்த பணத்தை வசூல் பண்றதுக்காக நாங்க வீடு தேடி வந்திருக்கோம். எனக்கு பணம் கொடுத்தது கருணா தான். அவன் வந்து கேட்கட்டும், நான் கொடுக்குறேன். ஏண்டி, கருணா ஏதாவது தனியா சம்பாதிச்சு வச்சிருக்கானா? அவன் கொடுக்கறதா இருந்தாலும் அது இவங்க பணம்ங்கிறது உனக்கு தெரிய வேண்டாம்? இப்ப பாரு, ஒன்னால எங்க வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கிற இவளும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறா. அத்தை, இதுக்கு காரணம் இந்து இல்ல அத்தை, நான் தான் இந்து கிட்ட பணம் கேட்டேன். அண்ணா, பாப்பா, அர்ஜென்ட்டாக ஒரு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது.
ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணே. இந்தப்பா இப்படி இப்போதைக்கு என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு. சரிண்ணே வரேன். ₹10,00,000 ரெடி ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லு கர்ணா. அண்ணா நீங்கள் சொன்ன பணத்தை ரெடி பண்ணியாச்சுண்ணே. எங்கே கொண்டு வரணும்னு சொல்லுங்கள். சரி, மொத்த பணத்தை ரெடி பண்ணிட்டியா? ஆமாண்ணே, ₹10,00,000 கையில் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறேன். அந்த கர்ணா பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவன் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவான்னு எதிர்பார்க்க. டேய், என்ன ஆனாலும் சரி, இங்கே எல்லாம் முடிகிற வரைக்கும் அவன் இங்கே வரவே கூடாது. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டே கர்ணா, நீ பணத்தை எடுத்துட்டு நம்ம கோல்டன் ஹோட்டலுக்கு வந்துடு. சரியா? ம் சரிண்ணே. சார், நான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்கேன் சார். ஏன் வர்றவனா இதே தான் சொல்கிறீங்க? ஹெல்மெட் இல்லை, ஓவர் ஸ்பீடு. ஏய், குடிச்சிருக்கியா? ஊது ஊது. சார், எனக்கு இன்ஸ்பெக்டர் நல்லா தெரியும். நான் அவசரமாக போயிட்டுருக்கேன். வேலையை முடிச்சுட்டு நானே அவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கிறேன். அந்த கதையெல்லாம் வேணாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இன்ஸ்பெக்டர் தெரியும்னு பொய் சொல்றியா? எங்க ஐயா பேரை கெடுக்கிறியா? வண்டி ஓரம் கட்டியா? சார், சொன்னா கேளுங்க சார். ஓரம் கட்டியா வண்டிய? சொல்றாங்கல்ல, இறங்க பாலன்னு பாக்குறியா? அப்படி ஓரம் கட்டியா வண்டிய? வா இப்படி வா. யோ, எங்கேயா போற? சார், உண்மையிலேயே எனக்கு அவரை தெரியும். நான் போய் பார்த்துட்டு வரேன். யோ, அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த பேக்ல என்ன வச்சிருக்க? சரக்கா? கான்ஸ்டபிள், அது என்னன்னு செக் பண்ணு.